எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், அரசியல் கலை யதார்த்தங்கள், அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகள் இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் வீண் போகாது. கடைசி வரைக்கும் பாருங்கள். உறுதியாக இதில் இருக்கும் தகவல் உங்களுக்கு சுவையானதாக மட்டுமல்லாமல் கட்டாயமாக சிரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாதாரணமாக நம்ம சேனலில் வந்து எப்போவுமே சீரியஸான கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு மாறுதலுக்காக தமிழகத்திலிருந்து செய்திகள் எப்படி வெளிவருகின்றன, தமிழக ஊடகங்களிலே தமிழ் பிராட்காஸ்ட் சேனல்ஸ், தமிழக செய்தி சேனல்களில் வந்து எப்படிப்பட்ட பேச்சுக்கள், எப்படிப்பட்ட விவாதங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அந்த விவாதங்களில் வந்து பரப்பப்படும் தகவல்கள் எப்படி இருக்கின்றன என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இதுதான். பிரதமர் நரேந்திர மோடி வந்து வாரணாசியில் வந்து தோற்று போகக்கூடும். வடநாடு முழுவதும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு அண்டர் கரண்ட், மிகப்பெரிய ஒரு ஆதரவலை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆதரவலையின் மூலமாக காங்கிரஸ் வடநாட்டிலே காங்கிரஸ் மட்டுமே வந்து ஒரு 120 தொகுதிகளை வெல்லக்கூடும். அது மட்டுமல்லாமல் தென்னாட்டிலே வந்து ஒரு 40-50 தொகுதிகளை காங்கிரஸ் வென்றுவிட்டால் அப்பொழுது வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட 180 அல்லது 200 தொகுதிகளை பெற்றுவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு 40 தொகுதிகளை வெற்றி பெற்றுவிடும், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே. இதல்லாது உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் பெறும் தொகுதிகள், மமதா பானர்ஜி மேற்கு வங்காளத்திலே பெறும் தொகுதிகள், இவற்றையெல்லாம் சேர்த்து ராகுல் காந்தி தலைமையிலே வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைவது உறுதி, இந்தி கூட்டணியுடைய மந்திரி சபை அமைவது உறுதி. அது மட்டுமல்ல, இந்த மந்திரி சபையிலே வந்து துணை பிரதமராக சேர்வதற்கு தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார். அதற்கு பதிலாக தமிழகத்திலிருந்து மிக மிக முக்கியமாக அனைத்து போர்ட்போலியோஸ், முக்கியமாக ரயில்வே துறை, நிதித்துறை, கப்பல் துறை, போக்குவரத்து துறை, இது போன்ற பல துறைகளுக்கான அமைச்சரவை பட்டியல் வந்து தயாராகிவிட்டது. அந்த பட்டியல் வந்து ராகுல் காந்திக்கு அளிக்கப்பட்டு ராகுல் காந்தி அந்த பட்டியலை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஜூன் 4 அன்று மாலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்த பிறகு இந்த பட்டியலின் அடிப்படையிலே தான் புதிய மந்திரி சபை அமைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அதே போல வந்து ரைபரேலி தொகுதியிலுமே வந்து ராகுல் காந்தி வந்து வெற்றி பெற்று விடுவார். ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலே வந்து தோற்று போயிடுவார். அவருக்கு டெபாசிட் கிடைக்க கூட வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் வந்து பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள். தேசிய அளவிலே வந்து பாஜகவுடைய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருப்பதாக வந்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. செல்வ பெருந்தகையை வந்து 2-3 நாட்களுக்கு முன்பாக தமிழக ஒரு செய்தி தொலைக்காட்சியில் வந்து அது வந்து சன் நியூஸ் உடைய கேள்விக்களம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நினைக்கிறேன், அதில் பேசும்போது தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி தேசிய அளவிலே வந்து பாஜக வந்து 100 தொகுதிகளை தாண்டுவது மிக மிக கடினம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து அமையப்போகும் இந்தியா கூட்டணி மிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சரவையாக இருக்கும். அந்த அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ், திமுக மிக மிக முக்கியமான பங்கு இருக்கும் என்று செல்வ பெருந்தகை கருத்து. இப்படி பலவாறான விவாதங்கள் தமிழகத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தமிழ் செய்தி தொலைக்காட்சி எது பார்த்தீங்கன்னாலும் நான் சொன்ன கருத்துக்கள் வந்து நீங்கள் அதை கேட்டு சிரித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் வந்து இந்த கருத்துக்கள் வந்து சீரியஸாக மணிக்கணக்காக வந்து கடந்த 10-15 நாட்களாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் வந்து தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு அல்லது தேசிய முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து எந்த தொகுதியும் கிடைக்காது. அண்ணாமலை வந்து கோவையிலே படுதோல்வி அடைந்து விடுவார். அதே போல வந்து சௌமியா அன்புமணி தர்மபுரியிலே வந்து தோல்வி அடைந்து விடுவார். தமிழகத்திலே வந்து அனைத்து தொகுதிகளுமே, அதாவது 39க்கு 39 திமுக கூட்டணி பெருவெற்றி பெறும். திமுக உடைய எம்பிக்கள் தான் வந்து மத்திய மந்திரி சபையில் வந்து மிக மிக முக்கியமான பதவிகளில் இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதெல்லாம் வந்து தமிழக செய்தி தொலைக்காட்சிகள் வந்து கடந்த ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் பல தமிழக மூத்த பத்திரிகையாளர்கள் பங்கு கொள்ளும் அந்த யூடியூப் சேனல் விவாதங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து உறுதியாக, அதாவது ஜூன் 4 அன்று மாலை அல்லது ஜூன் 5 காலையில் வந்து இதெல்லாம் நிஜமாக நடந்து விடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த பிரெயின் வாஷிங்னு சொல்றதா, இல்லை வந்து பிரெயின் வாஷிங்னு சொல்றதை விட, அதாவது எப்படி வந்து நடக்கவே சாத்தியமில்லாத விஷயங்களை வந்து நடந்துவிடும் அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதில் வந்து எப்படி தமிழகத்திலே செய்தி தொலைக்காட்சிகள் வந்து தேசிய அளவிலே எல்லோரையும் மிஞ்சுகின்றன அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. நீங்கள் திருப்பி இந்த வீடியோ நீங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் 2-3 தடவை பார்த்தீங்கன்னாக்கா வந்து முரளிதரன் தனபாலன் சேனலுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே கடந்த
கடந்த ஒரு வாரமாக பல தொலைக்காட்சி விவாதங்களை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விவாதங்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவானவனாக இல்லை என்று சொன்னால் உறுதியாக இதில் பெருவாரியானவை நடந்துவிடும் என்று சொல்லிவிடுவேன். அதாவது அவங்க அந்த பேனலிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது பெயருக்கு மத்தியில் ஆளும் பாஜக சார்பில் ஒருவரை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் எல்லாம் இந்த டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க, திமுக ஆதரவு அல்லது திராவிட கட்சிகள் ஆதரவு நபர்களை வைத்துக் கொண்டு மிக மிக சீரியஸாக அதில் நடுவராக அல்லது அந்த ஒருங்கிணைப்பாளராக ஒரு பத்திரிகையாளரை கூட இதே கருத்துக்களை தான் எடுத்து சொல்வார். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன், ஆமா நீங்க சொல்றது சரிதான், அப்படியெல்லாம் பேசுவதை பார்த்தால் உறுதியாக இதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய நிலைமையிலே தான் இந்த நியூஸ் கன்சியூமர்ஸ், அதாவது தமிழகத்திலிருந்து செய்தி தொலைக்காட்சி வாயிலாக செய்திகளை அறிந்து கொள்ளுவார்கள், செய்தி தொலைக்காட்சிகளை ஆவலோடு பார்த்து அதன் மூலமாக ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றவங்க, இவங்கெல்லாம் உறுதியாக இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் உண்மை என்று நம்புவார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்தா தமிழ் தொலைக்காட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, அல்லது தமிழ் தொலைக்காட்சிகள் உடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய அந்த கருத்தாளுமைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா வட மாநிலங்கள்லயோ இல்லை பிற மாநிலங்களையோ இந்த மாதிரி பிளாட்டன்ட்லி பயஸ்ட் அல்லது பிளாட்டன்ட்லி ஒன் சைடடாக ஒரு தலைப்பட்சமாக தொலைக்காட்சிகள் கருத்து சொல்லுமே, ஆனால் அந்த தொலைக்காட்சிகளுக்கு வியூவர்ஷிப்பே இருக்காது, பெரிய அளவில் மக்கள் அதை பார்க்கவே மாட்டார்கள். ஆனால் தமிழகத்திலே பல்லாண்டுகளாக இப்படித்தான் தொலைக்காட்சிகள், இப்படித்தான் தொலைக்காட்சி செய்திகள் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தம். அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஸ்டேட் ஆஃப் த மீடியா, இங்க இருக்கும் மீடியாவுடைய உண்மை நிலையும் உண்மை முகமும் இதுதான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்று சொன்னால் இதுதான் மெயின்லைன் மீடியா, பெருவாரியான மக்கள் இதைத்தான் கன்சியூம் பண்ணுகிறார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதாவது என்ன சொல்ல வருகிறோம் என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே வேளையிலே அந்த கருத்தை மையப்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளை தூக்கி பிடிப்பதற்காக தேசிய அளவில் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை அண்டர் கரண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கருத்து ஆளுமை அல்லது என்ன விதமான ஒரு ஜேர்னலிசம்னு சத்தியமாக தெரியவில்லை. அதாவது நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு டிவி வாட்சராக இருந்தீங்கன்னா உறுதியாக பயங்கர கோபம் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கும்போது. என்ன பொய்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்களே, இதெல்லாம் கேட்பதற்கு ஆழம் இல்லையா? ஆனால் அப்படி செய்யாமல் நீங்கள் இதை சிரித்த முகத்தோடு பரவாயில்லையா, பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு, நல்ல காமெடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னாக்க உறுதியாக இதை உங்களுடைய மனத்தையோ உங்களுடைய நடத்தையோ பாதிக்காது, பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் இந்த காணொலி முதலிருந்து பார்த்தீங்கன்னாக்க உறுதியாக ஒரு 2-3 முறை முதல் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்க கட்டாயமாக ஜூன் 4 அன்று அல்லது ஜூன் 5 அன்று நம்ம நரேந்திர மோடி 2 முறை பிரதமராக இருந்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு போக போகிறார். ராகுல் காந்தி தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவரான TR பாலு மற்றும் மூத்த திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிக மிக மூத்த மத்திய அமைச்சர்களாக இருப்பார்கள். PTR பழனிவேல் தியாகராஜன் மத்திய நிதியமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. TR பாலு போக்குவரத்து மற்றும் ஷிப்பிங்கான அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல ஆராசா மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார். இப்படி பலவாறான கருத்துக்கள் தான் கடந்த ஒரு வாரம் 10 நாளாக தமிழ் தொலைக்காட்சிகளில் போய் கொண்டிருக்கிறது. ஜூன் 4 வரை இதையெல்லாம் நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஜேர்னலிசம் பற்றி உங்கள் கருத்து என்னங்க என்பதை உறுதியாக தெரிவிங்கள். தமிழ் தொலைக்காட்சி, அதாவது ஒரு காலத்தில் வடநாட்டு தொலைக்காட்சிகள் நேர்மையற்ற தொலைக்காட்சிகள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் மாறி போய் இன்றைக்கு தமிழ் தொலைக்காட்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை ஒரு தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள இது சிறந்த வாய்ப்பு அப்படின்னு எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு நன்றி. இந்த கருத்து பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.